உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் குருவி படம் யாரோட பேனரில் நடித்தாங்கன்ற. அதெல்லாம் அந்த படத்தை நான் பார்க்கவில்லை. பார்க்காதீங்க. ஆனாலும் எனக்கு அதை பற்றியான வந்து எந்த ஒரு ஓகே. குருவி வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப நம்ம இன்றைக்கி அரசியலில் பேசுகிற வேறு வழியில் பார்த்துக்கலாம். குருவி வந்து ரெட் ஜெயின் மூவிஸில் தான் வந்து அவர் நடித்தார் ஃபஸ்ட்டு ஓகே உதயநிதி ஸ்டாலின். ஸோ இனிஷியலாக வந்து அங்கே வந்து அவர் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து காவலன் அப்படிங்கிற ஒரு படத்துலையும் வந்து அவருக்கு பயங்கரமான பிரச்சனைகள் வந்துச்சு. ஸோ அந்த காவலன் படத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணவே விடலை. அப்போ வந்து அவருக்கு குடைச்சல் கொடுத்தது டிஎம்கேல இருந்து. ஃபஸ்ட்டு அப்போ ஏடிஎம்கேல வந்து தலைவா படத்தில், பட் காவலன் படத்தில் வந்து இந்த மாதிரி அங்கே ரிலீஸ் பண்ணவே விடலை. காவலன் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு உண்மையாகவே நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த இன்சிடென்ட்ஸ்லாம். அவரை சுத்தமாக 10-20 நாள் வந்து டிலே பண்ணுறாங்க. ஏதோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ராப்ளம். அதுக்கு முதல் இந்த சுறா படம் நடிச்சிருந்தார். ஸோ அதனால் வந்து நீங்கள் காசு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி அவரை வந்து அடுத்த படம் ரிலீஸ் பண்ணவே விடலை. ரொம்ப குடைச்சல் கொடுத்தாங்க. கடைசி அவர் கையிலேருந்து 1 கோடி ரூபா திருப்பி கொடுக்குற அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அவர் இது பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அவ்வளோ பல ஃபோர்ஸ் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கடைசி ரிலீஸ் ஆகி அந்த படம் ஹிட்டும் ஆச்சு. ஸோ அவ்வளோ பிரச்சனையை வந்து அப்போ ஃபேஸ் பண்ணார். அப்போ வந்து ஆப்போசிஷனில் வந்து ஜெயலலிதா இருந்தாங்க. அப்போ ஜெயலலிதா வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இவருக்கு. ஓகே. இந்த இதுக்கு. ஆனால் அவர் ஆப்போசிஷனில் இருந்தாலும் அவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியல. ஓரளவு ஹெல்ப் பண்ணி படம் ரிலீஸ் அளவு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வேலாயுதம்னு ஒரு படம் நடிச்சு அதில் வந்து ஓப்பனாகவே நான் வந்து ஆளுங்கட்சி சப்போர்ட் அப்படிலாம் சொல்லியிருப்பார். நீ பார்க்காதவங்க இப்போ வேலாயுதம் படத்தில் போய் பாருங்கள். அதில் சில சீன்ஸில் வந்து அவர் அதை நிறையமாக எடிட்டிங்கில் ஆட் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். நான் ஆளுங்கட்சி அப்படின்னு ஓப்பனாகவே ஏடிஎம்கே சப்போர்ட்லாம் பண்ணியிருக்காரு அதில். ஓகே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் மறுபடியும் ஏடிஎம்கேக்கு எதிராக தான் அதுக்கப்புறம் தலைவாலாம் வந்து அந்த மாதிரி. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி பல விஷயங்கள் மாறி அவருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த